ஆத்தார பக்கம் வாங்கடி எல்லாரும் பேசலாம்னு சொன்னா 3 பேர் வந்துட்டீங்க. ஆனா இன்னும் ஒருத்தி சின்ன பிள்ளைய ஆளை காணோம். என்னதான் பண்ணிட்டு இருக்காவ? எல்லாம் என்ன கேள்வி? அவ வீட்டுல வேலையா இருக்கும். ஏண்டி நீலமுடி, என்ன வேலையான்னு நம்ம கூப்பிட்டோன்னே அவளும் வந்துருவாள? வருவா. அது சரி. அது என்ன தடவை உங்க வீட்டுக்கு வர சொல்லாம ஆத்தாரம் பக்கம் வர சொல்லிருக்க? நானே கேட்க நினைச்சேன். மாண்டி, நீங்க ஒவ்வொரு தடவை வீட்டுக்கு வந்து அக்கா காபி போடு, அக்கா கேசரி செய்யு, அப்படியே அக்கா பஜ்ஜியை போடுன்ட்டு ஒவ்வொரு வேலையும் எனக்கு வைக்கிறீங்களே. 3 பேத்துல யாராவது ஒரு ஆளாவது உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்க வீட்டுக்கு வாக்கா வந்து உட்காருக்கா சாப்பிடுக்கான்னு யாராவது சொல்றீங்களாடி? எல்லாம் ரொம்ப மோசம். ஆனா சின்ன பிள்ளை எவ்வளவோ தேவலாம். வீட்டுக்கு வர சொல்லி விருந்தே வச்சுட்டா நமக்கு. நீங்க எல்லாம் இருக்கீங்களே கஞ்ச பிசினாரிங்க. யார பாத்து என்ன வார்த்தை சொல்லிட்டேன்? நாங்க கண்ட பிசினாரியா? அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்களாடி? வீட்டுக்கு வந்து உங்களுக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணிட்டேன். நீங்க எனக்காக செலவு பண்றீங்களாடி? என்ன நீ இப்பவே கேளு, உடனே நானும் போய் வாங்கிட்டு வந்துறேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம். எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். என்ன வேணும் சொல்லிக்கோ. யாருக்கு செலவு பண்றாப்புல இல்ல. ஏடி நீல முடியும் அப்படிதானே? அப்படியே இருந்தாலும் காலை வலிக்குது. சேத்த உட்காந்து பேசுவோமே. வயசாயிருச்சு பாரு உட்காந்து பேசுறதுக்கு. இப்பதானே வந்த, அதுங்கட்டி என்ன காலை வலிக்குதுங்கிற? நல்லா உடம்ப கட்டுக்கோப்ப நல்லபடியா வச்சிருக்க. ஆனா ஏன் உடம்பு அப்படி கிடையாது. நின்னு பேசினாலே காலு கையில அப்படியே வலிக்க ஆரம்பிச்சிடுது. சரி உட்காராத, வயசான கிளவி ஆயிட்டில, வேற என்ன பண்றது? யார பார்த்து வயசான கிளவிங்கிற? சின்ன பிள்ளை வந்துட்டாங்கோ. வித்தியாசமா வராளே, எப்படி வரா? பார்த்து வயசாச்சுங்கிறியே, ஆனா இப்போ உனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு பாரு. கண்ணு தெரியல. சின்ன பிள்ளை டிப் டாப்பா சுடிதார்ல வந்துட்டு இருக்கா பாரு. அப்படியா? என்ன நீலமுடி, வாயான்னு பொழந்துட்டே நிக்கிற? சின்ன பிள்ளை நீங்க அது? இல்ல நானே தான். என்னைய பார்த்து ஆள தரலையா உங்களுக்கு? சின்ன பிள்ளை சூப்பரா இருக்க. வர டிப் டாப்பா சுடிதார்லாம் போட்டு கலக்கிற பத்தியா? சின்ன பிள்ளை ஆளே மாறிட்டா. நம்ம தான் கிராமத்து டிக்கெட் மாதிரி அலையிறோம். ஏண்டி நல்லா இருக்குடியே. அப்படியாக்கா? தேங்க்ஸ்கா. நீலமுடி, வாய பொழந்துட்டே இருக்க. வாய்க்குள்ள முதல்ல பேர போகுது, வாய மூடு. நீ ஓட்டலன்னா உனக்கு தூக்கம் வராதுல? ஏய், அவளே இப்பதான் வந்திருக்கா. வந்தோன்னு எதுக்கு சண்டை போடுற நீ? சின்ன பிள்ளைங்க வாடி பக்கத்துல. வந்தோடனே சின்ன பிள்ளை பக்கத்துல வாங்குற. நான் நிக்கிறது உனக்கு கண்ணு தெரியலையா? உனக்கு சின்ன பிள்ளை ரொம்ப ராசி ஆயிட்டா. முன்னெல்லாம் என்ன ஏதோ கூப்பிடுவ. ஏக்கா நீ வேற. 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு விருந்து வச்சேல, அது விசாரிக்கிறதுக்காக அக்கா கூப்பிட்டுருக்கோம். ஆமாண்டி. சின்ன பிள்ளை, அதுவும் காளான் பிரியாணி இருக்கே, இன்னமும் நாக்குல டேஸ்ட் அள்ளிட்டே இருக்கு. ஆமே அவ்வளவு சூப்பரா செஞ்சிருந்த. நீ செஞ்சியா இல்ல வேற யாரும் செஞ்சாங்களா? அம்முட்டு நான் செஞ்சேன். சாப்பாடும் பார்த்து உங்களுக்கு சூப்பரா டேஸ்டா செஞ்சு வச்சிருந்தேன். யாரு செஞ்சிருக்கேன்னு கேக்குற? ஏன் நீலமுடி, சும்மா விளையாட்டு கேப்பாடி, அதே நினைக்காத. ஆமா சின்ன பிள்ளை, எங்கடி அன்னைக்கு புடவை கட்டிண்டியே, யாரடி கட்டி விட்டது? 2 பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களா? என்ன அப்படி வெக்கங்கட்ட சிரிப்பு வேற? இல்ல குஷ்பு, அவங்க மாமியார் அன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்கல்ல புடவைய பத்தி, அதை நினைச்சேன் சிரிப்பு வந்துருச்சு. என்ன சிரிப்பு உங்களுக்கு? இது ஒண்ணு இல்ல சின்ன பிள்ளை, இவளுக்கு என்ன வேலை? சின்ன பிள்ளை, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுப்ல. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களாடி? அவளே கட்டி இருந்திருப்பா, நல்லா தானே இருந்துச்சு. ஐயா இல்ல நான் கட்டல, எனக்கு புடவையும் கட்ட தெரியாதுல்ல, என் வீட்டுக்காக தான் கட்டி விட்டாரு. அங்க சொல்ல வரங்காடி சின்ன பிள்ளைய ஓப்பனா சொல்லிருச்சு. இதெல்லாம் வெளிப்படையா சொல்லுவாங்க. நமக்குள்ளதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், வேற யாருக்கும் சொல்லல. அப்படியே இருந்தாலும் இப்படியா பேசுவாங்க? ஒன்னும் ஆச்சரியமா தெரியல. யாக்கா நீ வேற விடுவே. இப்பதான் உனக்கு கல்யாணம் மாதிரி இப்படி கூட்டு சுவாம் பண்ற. ஏல நீலமுடி, என்ன சிரிப்பு உனக்கு? சின்ன பிள்ளைய பார்த்தா எனக்கு ஒரே வெக்கமா வருது. இந்தா நீலமுடி, என்னடி நீ பார்த்தா உனக்கு என்ன வெக்கமா வருது? இந்த ஓடி பேரில நான் ஆத்தம்பங்க தள்ளி விட்டுறேன் பாரு. அடியே என்னடி இப்பெல்லாம் பேசுற? அப்புறம் என்னைய பார்த்தா உனக்கு என்ன வெக்கம் வருது? நீ சும்மா சொன்னேன். சும்மா சொன்னாலும் விடுங்கடி, ஏன்டி சண்டை போடுறீங்க? இல்ல சின்ன பிள்ளைவா வந்து உட்காருவா. இல்ல பரவாயில்லக்கா, வர சொன்னீங்கன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தேன். அங்க மட்டும் நான் வேலை முடிக்காமயே வந்தோம். ஏண்டி மலரு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே வந்தோம். அடா ஆமாக்கும், வேலையை முடிச்சுட்டு தான் வந்துச்சு. மாமியார் விட்டுச்சா, எங்கடி போற ஏது போறேன்னு கேள்வியா கேட்டுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துறேன்னு சொல்லவும் ஏச்சு பேச்சு தான் பேசிச்சு. அப்புறம் சொல்றத காதல வாங்கிருப்பேனா, பெரிய சண்டைய போட்டிருப்பியே. அப்படிலாம் இல்லக்கா, சொல்லி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்ட்டு, அப்படியே ஓடி வந்துட்டேன். சரி ஏல சின்ன பிள்ளை, சொல்லுக்கா. அப்படி நீயும் உன் வீட்டுக்காரன் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வரிய? அப்படியா? விருந்துக்கா போடுற? கறி விருந்தா போடுக்கா, அப்பதான் நல்லா வயிறார சாப்பிடலாம். வீட்டுல கறி எடுத்து ரொம்ப மாசம் ஆச்சு. வீட்டுக்காரன் நான் கேட்ட கூட நான் மட்டன் சிக்கன் எல்லாம் எடுத்து தர மாட்டேங்கிறான். உன் பேரை சொல்லியது நாங்களாவது சாப்பிட்டுக்கிறோம். மலரு சரசு வாங்கடி, அக்கா வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துருவோம். அடி தொடப்ப கட்ட, உங்களுக்கா கறி விருந்து வைக்கிறது? அக்கா இப்படி ஒரே வார்த்தையில இப்படி சொல்லி போட்ட. கறி விருந்து வைக்கிறது சின்ன பிள்ளைக்கு அவங்க மாமாக்கு மட்டும்தான். எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு ஆளா தெரியலையா? மலரு, சின்ன பிள்ளைக்கு கறி விருந்து வச்சுனா எங்களுக்கு சேர்த்து வைக்கணும், இல்லன்னா யாருக்குமே விருந்து வைக்காதக்கா. நீ பிள்ளை புதுசாக கல்யாணம் பண்ணிருக்கா, அவளுக்கு என்ன விருந்து வைக்கிறேங்க? அதுக்கு இல்லடி, இப்பதான் புரியுது எங்களுக்கு உன்னோட சுயநிலை என்னன்ட்டு. சின்ன பிள்ளை உனக்காக விருந்து வச்சிருக்கல, அதனால நீ அவளுக்காக விருந்து வைக்கணும்னு நினைக்கிறியா? எங்களை பார்த்தா உனக்கு ஆளா தெரியல. சின்ன பிள்ளை தானே பெருசா போயிட்டா. அடியே பேசாதக்கா. மலரு, நம்ம ஏன்டி வெக்கங்கட்டி இங்க இருக்கணும்? அப்படிதான்க்கா நானும் நினைக்கிறேன். நமக்கும் கறி சமைச்சு போட மாட்டாங்களா? மரியாதை இல்ல இடத்துல நம்மளும் இங்க இருக்க கூடாது. நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். ஏண்டி நீலமுடி, நானும் வரேன் இருடி. நீ சின்ன பிள்ளை, இவ்வளவு தூரம் சோகமா பேசுறோமே, வாயத்தை ஏதாவது சொல்றியா நீ? விடு, அவங்களுக்கு சேர்த்து விருந்து வச்சுன்னு சொல்றியா நீ? உன்னோட தானே பாக்குற நீ? அப்படிலாம் இல்லக்கா. இதுக்கு இப்ப அழுவுறியா? சொல்லுங்க, தேவையில்லாம நம்மள பிரிச்சு பேசுறீங்க. யாரும் பிரிச்சு பேசுறது? புஷ்புக்காக தான் உங்களை பிரிச்சு பாக்குது. ஒரு முடிவு பண்ணிருக்கேன்க்கா. என்னடி, நம்ம 3 பேர் வீட்டுக்கே போக வேணாம், குளத்திலே குதிச்சு செத்து போயிருவோம்.
அதான் நீங்க அழுது நடிச்சாலும் நான் என் வாயால உங்களை விருந்துக்கு வாங்கடின்னு கூப்பிடவே மாட்டேன். ஆமா பாத்துக்கோங்க. புஷ்பக்கா என்னடி ஏக்கா இப்படி பேசுற நீ? எல்லாரும் ஒன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா தானே பழகிட்டு இருக்கோம். உங்க சொல்ற மாதிரி எனக்கு மட்டும் நான் தனியா விருந்து வைக்கிறது நீலமுடி சொல்ற மாதிரி எனக்கு என்ன புதுசாக கல்யாணம் இருக்கு? அப்படி இல்லக்கா. இதுக்கா விருந்தெல்லாம் வேணாம் விடுக்கா. ஓ மாமாக்கு வேற வீணா செலவு வைக்கிற, எனக்கு விருந்து வைக்கிற, அவங்கள வைக்கிறேன்னு சொல்லவும் அவங்க எப்பெல்லாம் அழுகுறாங்க பாரு. வேண்டாக்கா இப்படி யாரையும் பிரிச்சு பாக்காத நீ. சின்ன பிள்ளை அவங்க சும்மா நடிக்கிறாளுங்க, நீலி கடி வெடிக்கிறாளுங்க. தெரியலையா அவனுக்கு? பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆத்திலே குதி செத்து போயிருவன்ட்டு. அதெல்லாம் சும்மா போங்கு. அதை பேசுற வார்த்தையெல்லாம் காதலே வாங்கிக்க கூடாது. அப்புறம் பாரு நான் என்ன சொல்றேன்ட்டு. என்னடி 3 பேர் ஆத்துல குதி சாக போறீங்க, இங்கே நின்னுட்டே இருக்கீங்க? வாங்கடி சீக்கிரம் போங்க, நல்ல நேரம் முடிய போகுது. அக்கா இப்பெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அக்கா, இதுக்கு மேல நம்ம உயிரோட இருக்க கூடாது. வாக்கா போயிடுவோம். போங்கடி சீக்கிரம் குதிங்க, போங்க போங்க போங்க. என்னக்கா ஆறு ரொம்ப ஆழமா இருக்கு போல இருக்கே. புருஷ பிள்ளைங்களா இருக்குடி. ஆத்துல குதி செத்தனா என் பிள்ளைங்களை யாரு பாக்குறது? அப்ப நான் போறேன். மலரே ஆண்டி நீ வேற ஆத்துலயும் குதிக்க வேணா சேத்துலயும் குதிக்க வேணா, நேரம் நம்ம வீட்டுக்கு போக. சரசு வீட்டுக்கு போனா காப்பி வச்சு தடியாடி, காப்பியாவது டீ ஆகுது ஒண்ணும் கிடையாது. போங்க முத. எனக்கு தெரியும்டி நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்ட்டு. மேல உனக்கு பாசம் சுத்தமா குறைஞ்சிருச்சுக்கா உனக்கு. அடியே நான் விளையாட்டுத்தனமா பேசிருக்கோம், நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க. இது விளையாட்டுத்தனமாக்கா? அப்ப கறி விருந்து எங்களுக்கு உண்டுல. விருந்தா இருக்கட்டும் எந்த விருந்தா இருக்கட்டும் உங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் நானும் வைக்கிறேன். அதை விட்டுட்டு இப்படி சின்ன பிள்ளை தலைமை அழுதுட்டு இருக்கீங்க. அழுக நிப்பாட்டுங்கடி. சரிக்கா எங்களையும் விருந்துக்கு கூப்பிட்டு இனிமே எங்க கண்ணுல இருந்து தண்ணீர் வராதுக்கா. நீலமுடி அப்புறம் உனக்கு வருத்தம் வேற என்ன வேணும்னு சொல்லுக்கா, நான் செஞ்சு தரேன் உனக்கு. மட்டன் சிக்கன் மீன் எல்லாமே வேணும். மட்டன் சிக்கன் மீன் எல்லாமே வேணுமா? அப்படியே என்னைய போண்டி ஆக்கலான்னு பாக்குறீங்க நீங்க. அக்கா மட்டன் சிக்கன் எல்லாம் செய்யும் போது மீன் செஞ்சு தர மாட்டியா? சரி செஞ்சு தரேன். அப்ப சரிக்கா வாங்க புஷ்பக்கா வீட்டுக்கு போலாம். என்ன பிள்ளை நீ வா, நீ தானே ஃபர்ஸ்ட் விருந்து கூப்பிட்டுருக்காங்க, அப்புறம் தானே உங்களையும். சரிதான், ஆனா இப்ப புஷ்பக்கா வீட்டுக்கு போறோம். ஆண்டி டீ வைக்கணும், காப்பி வைக்கணும், கேசரி செஞ்சு தரணும், வடை பஜ்ஜி எல்லாம் போட்டு தரணும்ல, அதுக்காக தான். உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? பஜ்ஜி போடான்ட்டு எல்லாமே கேக்குறீங்களே. ஆமாக்கா கையில செஞ்சாலே அப்படி ருசியா இருக்கு. கூட இப்படி வெளியெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. கைமனம் ஆளை தூக்குதுக்கா. நீ செஞ்சதான் நாக்குல ருசி ஒட்டிக்குச்சு. டீயா போடுற எம்மா என்ன வாசனையா இருக்கும். மனசு எனக்கு அப்படியே குடிக்கணும் போல தோணுது. என்னதுடி? வழக்கம் போல டீ தான். என்னால முடியலடி. வீட்டுக்கு வந்து பேசுனாதான் இப்பெல்லாம் கேப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா வெளியே வந்தா கூட என்ன சும்மா விட மாட்டீங்கல. அது அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு என்னைய தானே கேப்பீங்க. என்ன பிள்ளைய எவ்வளவோ தேவலாண்டி. வாய முடிட்டு அமைதியா இருக்கா. அக்கா கேசரி வேணும்க்கா. என்ன பிள்ளை நீ ஆரம்பிச்சிட்டியா? ஏன்னா நீ செஞ்ச கேசரி சாப்பிட்டா அந்த நெய்யோட வாசத்துல உள்ளார அப்படியே ஜிவ்வுன்னு இறங்குங்கக்கா. அதுக்குதான் சொல்றேன். ஏங்கடி அக்கா சட்டப்படி ஏதாவது எங்களுக்கு செஞ்சு கொடு. மசம் இங்கே நிக்கிற. இஞ்சி டீ சூடா போட்டு கொடுத்தணும். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்டி. என்னக்கா என்ன முடிவு பண்ணிருக்க? கேட்டதெல்லாம் செஞ்சு தர போறியா? எனக்கு கேசடி. உங்க எல்லாரையும் டைவர்ஸ் பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஷிப்பா இனி எனக்கு வேண்டாம். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணா, உங்களை கட் பண்ணிட்டு நான் தனியா இருக்க போறேன்டி. என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க அக்கா. வீட்டுக்கு வந்து எனக்கு வேலையா வைக்கிறீங்க. பக்கம் வந்தாலும் வீட்டுக்கு போய் அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுங்கன்னு வேலை வைக்கிறீங்க. போதண்டி இதோட உங்க சகவாசம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க யாரோ நான் யாரோ. சின்ன பிள்ளை வரேன்டி. புஷ்பக்கா இருக்கா? ஐயே போங்கடி வேகமா, அது ஓடிட போகுது. கேசரி எல்லாம் செஞ்சு தராம போயிட போகுது. நீல முடி இங்க இருந்து அழுக உனக்கு. என்னடி அழுக உனக்கு? அக்கா ஒரு வார்த்தை சொல்லிடுச்சுல. அடி பாடி போய் அக்கா கையங்களமா பிடிக்கணும். அப்பதான் அக்கா பஜ்ஜி போட்டு கொடுக்கும். இப்படியே அழுதுட்டே இரு, நான் போறேன். மலரே நான் வரேன் இரு. இப்ப என்னைய மட்டும் தனியா விட்டு போறீங்க, எனக்கு பயமா இருக்குல்ல. நானும் வரேன். மச்சான் நான் என்ன தனியா பேசணும்னு சொன்னீங்க? எதுவும் பேசுறதுக்காக உன்னை தனியா கூப்பிட்டுருப்பேன். சத்யா நான் என்ன சிக்னல் கொடுத்தாலும் என்னை பார்க்கவே மாட்டேங்குதுடா. இதெல்லாம் ஒரு பொலப்பாடா? என்னடா இப்பெல்லாம் கேக்குற நீ? நவீன் ஆரம்பத்துல காதலுக்கு யாரும் ஓகே சொல்ல மாட்டாங்க தான். நீ பண்ற அலப்பற இருக்கே. சத்யா வேணும், அவ என்னை காதலிக்கணும். நான் என்னடா பண்றது? மச்சான் நீ ஏதாவது சொல்லுடா. சத்யா லவ் பண்றேன்னு சொன்னா கூட என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. இதுக்கு நான் என்னடா பண்றது? இல்ல ஒரு ஐடியா கொடுறா. ஆதி காதலுக்காக நானும் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேல, ஹெல்ப் பண்ண மாட்டேன். நீ ஹெல்ப் பண்றதா ஒரு வேலையாடா? நீ எல்லாம் இப்படி பேசுவியாக்கும். நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டான் உய்வில்லை, செய் நன்றி கொண்டா மகருக்குன்னு திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்காரு. அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? அது அர்த்தம் என்னவா இருந்தா எனக்கு என்னடா இருந்துச்சு? அவங்க நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாலும் அதை மறந்துச்சுமே மறந்துட்டு போறாங்கல்ல. நான் என்னடா மறந்துட்டேன் உன்னைய? அதுல எப்படியாவது நீ சேர்த்து வைடா. அதுக்கெல்லாம் பொறுமையா இருக்கணும்டா. கீதாக்காக 3 வருஷம் பொறுமையா இருந்தேன். நேத்து அவகிட்ட லவ் சொல்லிட்டு நாளைக்கே சத்யா உங்ககிட்ட லவ் சொல்ல நினைக்கிற பத்தியா? நான் முதல் தப்பு. ஒழுங்கா படிடா, படிக்கிற வேலையை பாரு. விட்டுட்டு மச்சான் உங்ககிட்ட தனியா பேசணும் வர சொல்லிட்டு காதல சேர்த்து விடான்னு கேக்குற பத்தியா? முட்டாள்தனமா இருக்கு. இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கா? இனிமே உங்ககிட்ட எதுவுமே பேசவே மாட்டேன்டா. ஆமாண்டா அவங்ககிட்ட எதுவுமே பேசாத. மச்சான் உங்களுக்கு வேற வேலையே இல்லடா. நவீன என்கிட்ட பேசாதடா. நீ என்னடா இப்படி இருக்க? கொஞ்சம் பொறுமையா இருந்தா அவளும் உங்ககிட்ட லவ் சொல்ல போறா. எடுத்தாலும் அவசரப்படாதடா. அதெல்லாம் பொறுமையாலாம் இருக்க முடியாது மச்சான். அதுக்கு நீ லவ்வே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒண்டி கட்டையாட இருந்தியாடா? மச்சான் உனக்கு என்னை பார்த்தா நக்கலா தானே தெரியுது. வேற என்னடா பண்றது?
ஏன்டா அப்படி என் உயிரை வாங்குற நான் உயிரை வாங்கினது கீதா நவீன் இப்படி இருக்கான். ஆரம்பத்துல அவன்கிட்ட ஃப்ரெண்டா தானே பழகிட்டு இருந்தேன். இன்னும் நேத்து வந்து என்கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன், என்னை லவ் பண்ணு, கல்யாணம் பண்ண உன்னே தான் பண்ணுவேங்கிறான். அப்புறம் நான் வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லிட்டேன், லவ் எல்லாம் வேண்டாம், நான் ஆரம்பத்துல ஒருத்தர் லவ் பண்ணேன் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டேன் கீதா. ஆனா அவன் புதுசு பையன் என்ன இப்பெல்லாம் சொல்லியிருக்கான். எனக்கே கோவம் வருது கீதா, என்னால ஏத்துக்க முடியல. மாட்டேன் அப்பாடா இப்பெல்லாம் விஷயம் சொன்னேன்னா அவங்க என்னை திட்டுவாங்க. வீட்டுல தான் திட்டாம இருக்காங்க, வீட்லயும் காதல ஏத்துக்காம தான் இருக்காங்க. இப்பதான் எங்க அம்மாவும் சைன் ஓகே சொல்லிருக்காங்க. அந்த நவீன் பண்ணதை ரொம்ப ஓவர் அலப்பறதான் பண்ணிட்டு இருக்கான். அவங்ககிட்ட நீ தான் சொல்லி புரிய வைக்கணும். என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டானே. நீ அவன்கிட்ட சொல்லி பாத்துட்டான், புரிஞ்சுக்கிட்டாதானே. அது நவீன் கிட்ட பேசுனீங்களா? அவன் என்ன சொன்னா? என்னடா சொன்னா? நான் எவ்வளவு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிறாப்ல தெரியல. யார் சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். என்ன தப்பு பண்ண அல்றதுக்கு இந்த தைரியமா இரு. பிரின்சிபல்ட்ட சொல்லியப்போ உங்ககிட்ட இப்பெல்லாம் பேசுறான்ட்டு. ஐயோ வேணாம் கீதா, அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். வேற என்னதான் பண்றது? நீ காதலிக்காம இருக்க மாட்டேங்கிறான். நல்லா படிச்சு நல்ல முன்னுக்கு வரும்னு நினைக்கிறேன். அப்படியே உன் மனசு அப்படியே மாத்திரும் போல இருக்கு. என்னன்னா யார்ட்டே சொல்ல வேணாங்கிற இருக்கிற தைரியம் கூட உனக்கு இல்லையே. அவனை பத்தி பிரின்சிபல் கிட்ட சொல்லணுமா? என்ன விட்டுருங்க, மேற்கொண்டு உங்ககிட்ட லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் இருப்பான். இப்போ ஓகேவா? என்ன பண்றது கீதா, வேற வழியே இல்ல. என்னடா ஆதி, நான் சொல்றதானே கரெக்ட். பிரின்சிபல் கிட்ட சொன்னா ஒரு அவனை மிரட்டி வைப்பாங்களே. சத்யா சொல்ற மாதிரி அதெல்லாம் வேணாண்டி. என்னடா நீ இப்படியே பேசிட்டு இருக்க? இந்த வழி என்ன இருக்கு? ஆவுண்டி அவன் உன் ஃப்ரெண்ட் இல்ல, அதான் நீ அவனுக்கு பாவம் தான் பாப்ப. ஏய் சத்யா, இப்பவே பிரின்சிபல்ட்ட சொல்லி வைப்போம் வா. ஏன்னா கீதா, என்னடி இனிமே நவீனை பத்தி என்கிட்ட பேச வராத. சொல்றதே கேட்க மாட்டேங்கிற. இல்ல கீதா, வேற என்ன? நவீனே, இவ்வளவு நாள் அவகிட்ட ஃப்ரெண்டா தானே பேசிட்டு இருந்த. ஃப்ரெண்டா பேசிட்டு அப்புறம் லவ் பண்ணலாம். என்னடா இது பேச்சு? மல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. சத்யாக்கு உன்னே பிடிக்கல, புரியுதா? அதை விட்டுட்டு நோய் டார்ச்சர் பண்ணாத. ஆமா இல்லன்னா உன்னைய கீதா என்ன அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆதி, நான் இவ்வளவோ சொல்லி பாத்துட்டு நீ கேட்க மாட்டேங்கிறீல. ஒழுங்கா படிடானா விட்டுட்டு காதல் கத்திரிக்கான்ட்டு. நீ மட்டும் காதல் கத்திரிக்கான்னு சுத்துற, அப்ப நான் மட்டும்? உங்ககிட்ட இவ்வளவு நாளா நான் ஃப்ரெண்டா தான் பேசிட்டு இருந்தேன், பழகிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னன்னா ஒரே குறிக்கோளா இருந்துட்டு லவ் பண்ணுங்கறியே. எந்த விதத்துல அது நியாயம் சொல்லு? ஆரம்பத்துல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நிறைய வாட்டி சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா முடியாம போயிருச்சு. காலேஜ் கல்ச்சரல் ப்ரோக்ராமுக்கு நீ புடவை கட்டிட்டு வந்தியா, அதனால உங்ககிட்ட லவ் சொல்லாம இருக்க முடியல. நீ அவ்வளவு அழகா இருந்த அந்த புடவையில. அதுக்காக புடவையில பார்த்தோன்னே லவ் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் நினைப்பு உனக்கு? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்க, அம்மா அப்பாலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. யார் வீட்டுல தான் ஏத்துக்கிட்டா, வீட்லயே ஒத்துக்க மாட்டாங்க தான். நிறைய அரியர் இருக்குல்ல, நல்லா படிக்கணுமா இல்லையா, படிச்சு நல்ல வேலைக்கு போகணுமா இல்லையா, இப்ப லவ் பண்றேங்கிற. ஃப்ரெண்ட் ஆதி மாதிரி இப்ப லவ் பண்றதான், கல்யாணம் தான் அப்புறம் தான். இப்ப பேசுறதே அது மாதிரி தானே இருக்கு. இது மாதிரி இருக்கு. அவளை பிடிச்சி நோய்ங்கிற. விட்டுடா, கொஞ்ச நாள் பொறுமையா இரு. இந்த ஆதி சொல்ற மாதிரி காதல் இன்னைக்கே சொல்லு நாளைக்கே சொன்னா முடியவே முடியாது. எப்படின்னு தெரியுமா? அத பத்தி நீ பேசாத. ஆதியை பார்த்தோன்னே எரிஞ்செரிஞ்சுதான் உழுவ. மேல சுத்தமா காதல் இல்ல உனக்கு. ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அதே மாதிரிதான் நானும் இவளும். எனக்கு செட்டே ஆகாது, நீ விட்டு. விட முடியாது சத்யா, நான் சொல்ற மாதிரி நேரா காலேஜ் பிரின்சிபல் கிட்ட போக வேண்டியதான். கிட்ட சொன்னாதான் சரி வரும், இல்லனா இவன் அடங்கவே மாட்டான். சொல்லிக்கோங்க. ரெண்டு திட்டு வரல, அப்பதான் நீ ஒழுங்கப்படுவ. திட்டட்டும் அடிக்கட்டும். ஏன்டா சொன்னாலே நீ கேட்க மாட்டேங்கிற? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க நீ? யாரி உங்ககிட்ட எல்லாம் பேசி பார்த்தாச்சு, சரி வரல. சத்யானை லவ் பண்ற வரைக்கும் நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். விட்டுடா, நமக்குள்ள காதல்லாம் செட் ஆகாது. நீ புரிஞ்சுக்கோ நவீன், ப்ளீஸ் டா. சரி பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு டைம் கொடுக்குறேன். கஷ்டமா பேசும்போதே நீ ஏத்துக்கிற அளவுக்கு கொஞ்ச நாள் நானும் டைம் தரேன். டைம் தரியா? ஆமா. வேணாம்டா நவீன், என்னால முடியாது சத்யா. டைம் தரேன், அதுக்குள்ள ஏத்துக்கிறதா ஏத்துக்கோ. அப்படி இல்லையா நீ என்னை வேணும்னு சொன்னாலும் நான் என்னை இழக்கிறதுல பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன். போனாலும் போயிருவேன் பாத்துக்கோ. டேய் என்னடா மிரட்டுற நீ? டேய் நின்னுடா, எதுக்கு மிரட்டிட்டு போற? விடுக்கீதா, நீ அவன்கிட்ட பேசிட்டு இருக்க. இல்ல அவன் எப்படி பேசிட்டு போறான் பாரு. ஒரு மாதிரி ஆயிட்டு அவனும். கொஞ்ச நாளைக்கு விடு, அவனே மாறிக்குவான். மாறிக்குவானா? சத்யா மாத்திருவானா இல்ல அவன் மாறிக்குவானா? என்னடா கண்ட மணிக்கு இப்படி பேசுறீங்க ரெண்டு பேரும்? சத்யா, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. பிரின்சிபல்ட்ட சொல்றது மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. சரி சொல்லிடலாம். நாளைக்கு பாத்துக்கலாம். இப்போதைக்கு வீட்டுக்கு கிளம்பு. சரி கீதா, சரி நாளைக்கு பாக்கலாம். ஏண்டா உன் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கான்? நீ என்கிட்ட எவ்வளவு ஜெனினா நடந்துகிட்ட. அவனை பார்த்தா மிரட்டி காதல் பண்ற மாதிரி தெரியுது. இதெல்லாம் சரியே இல்லடா. அவன் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது. பாவுண்டி. ஆமாண்டா, அவனை போய் பாவம்னு சொல்லிட்டு. சத்யா என்ன பண்ணாலாம்? அவ பாவம் இல்லையா? அப்புறம் பேசிக்கலாம். பஸ் வருது பாரு, கிளம்பலாம் வா. ஃப்ரெண்ட பத்தி ஒண்ணு சொன்னா போதுமே, உனக்கு கோவம் வந்துருமே. பஸ் வருதுடி, ஏறுடி. வா வந்து தொலை. எதுக்கு என் மேல கோபப்பட்டு இருக்கா? எல்லாம் அந்த நவீன சொல்லணும்.